மதுரா கண்ணனுடைய தலைநகரம், அதே போல் அஸ்தினாபுரம் கௌரவங்களுடைய தலைநகரம், இந்திரபிரஸ்தம் இன்றைய ஓல்ட் டெல்லி, அதுக்கு தான் இந்திரபிரஸ்தம் க்ஷேத்திரம், இன்னைக்கு அதே தான். மகாபாரதத்தில் கூடப்பட்ட 150 இடங்கள்ல 90 இடங்கள் இன்னும் அதே பேர்லயே இருக்கு. சரஸ்வதி நதி கரையில தான் மகாபாரத சம்பவங்கள் பெரும்பான்மை நடந்திருக்கின்றன. கிருஷ்ணனுடைய சகோதரன் பலராமன் சரஸ்வதி நதி வழியா போறார். அந்த இடங்கள் எல்லாமே இப்ப கண்டுபிடிச்சிட்டோம். மேல்நாட்டிலிருந்து கிடைக்கப்பட்ட சில ஆதாரங்கள் நமக்கு மகாபாரதம் நடந்ததுக்கான ஆதாரங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு பெஸ் நகர் என்ற இடத்தில், பெஸ் நகர் என்பது மத்திய பிரதேசத்தில் இருக்க இடம். அங்க ஒரு ஸ்தூபி இருக்குங்க, கருடா ஸ்தூபி. ஒரு கிரேக்கன் வந்து அந்த ஸ்தூபியை தயார் பண்ணியிருக்கான். அவன் சொல்றான், என்னுடைய பேர் ஹிலியோடரஸ், என்னுடைய கடவுள் வந்து வாசுதேவ கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்தூபத்தில் போட்டிருக்கான். அதனுடைய காலகட்டம் வந்து 175 பிசி, அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 175 ஆண்டுகள். 2500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கிரேக்கர்கள் கண்ணனை வழிபட்டதுக்கான ஆதாரங்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. மகாபாரதம் சார்ந்த கல்வெட்டுகள் பல உண்டு. போர்னியோவில் ஒரு அரசன் சொல்றான், குருஷேத்திரம் மாதிரி என்னோட இடத்தையும் அருமையான ஒரு கஷேத்திரமா ஆக்க வேண்டும் என்ற கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தான்ல அல்கோலாம்ங்கிற இடத்தில் நடக்கப்பட்ட அகழாராய்ச்சியில கிருஷ்ணருடைய பலராமனுடைய காசுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. That has been established by the historians and archaeologists. They confirm it is coins belong to Krishna and Balarama. 2200 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மகாபாரதம் இந்தியாவில் மிகவும் பிரபலமா இருந்ததுக்கான ஆதாரங்கள் நமக்கு இருக்கின்றன. மகாபாரதத்தில் 140 இடங்களில் சம்பவங்கள் எல்லாமே வந்து அஸ்ட்ரானமியோட லிங்க் ஆயிருக்கு. உதாரணமாக ஃபார் எக்ஸாம்பிள், கிருஷ்ணர் வந்து துவாரகையிலேருந்து கிளம்பும் போது ரோகிணி நட்சத்திரம், ஒரு அஸ்தினாபுரம் வந்து சேர்ந்தபோது எந்த திதி என்ன நட்சத்திரம் இருந்தது, அப்போ என்ன எக்லிப்ஸ் இருந்தது, அப்போடைய சன்னோட பொசிஷன் என்ன, மற்ற பிளானட்டோட பொசிஷன் எல்லாமே மகாபாரத்தில் இருக்கு. ப்ரொஃபசர் நரஹரி ஆச்சார், யூனிவர்சிட்டி ஆஃப் மெம்பிஸ், அமெரிக்காவில் பிளானட்டோரியம் சாஃப்ட்வேர், நாசா கண்டுபிடித்த பிளானட்டோரியம் சாஃப்ட்வேர் என்ற ஒரு கம்ப்யூட்டரை வச்சுட்டு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாரு, மகாபாரத டேட்ஸை. ஃபேசினேட்டிங். இதுவரை அந்த டேட்டை வந்து யாரும் டிஸ்பியூட் பண்ணவே இல்லை. புலிகேசின்னு ஒருத்தன், சாளுக்கிய மன்னன், அவனுடைய கல்வெட்டில் சொல்லியிருக்கான் வந்து, இந்த கல்வெட்டை நான் தயாரிப்பதற்கு 3640 ஆண்டுகளுக்கு முன்பாக மகாபாரத போர் நடந்ததுன்னு சொல்லியிருக்கான்.